இப்ப நீ கடையில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, பிடிக்காத நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு, திட்டிக்கிட்டு இருக்காங்க, இல்லாட்டினா வேலை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது அப்படிங்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? என்னடா இது அப்படின்ற மாட்டோம் அந்த நிலையை வந்து வெறுத்துக்கிட்டு தான் இருப்போம். அந்த நிலை அப்படின்றது வந்து உனக்கு வந்து ஒரு நார்மலா எல்லாத்தையும் ஏத்துக்கக்கூடிய தன்மையில மாத்திக்கணும்னா அதே கடையில நீ வந்து ஒரு சில நாட்கள் வந்து எப்படி வேலை பார்த்திருப்பேன்னா ஜாலியா வேலை பார்த்திருப்ப. ஆமா. அப்ப இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா ஏற்கும் திறன் ஏற்றுக்கொள்ளாத திறன் அப்படின்றதுதான். இந்த ஜாலியா இருந்திருக்கும் போது என்ன நடந்திருக்கும்னா நிதானமா நடக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்துலயும் உன்னை நீ கவனப்படுத்தியிருப்ப. அதனால உன்னால அதுல நகர முடிஞ்சிச்சு. அன்னைக்கு இருந்தது ஏன் இன்னைக்கு இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட வந்து அந்த நிதானத்தை நிலைக்க வைக்கக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம மனநிலை வந்து இழந்துருச்சுன்னு அர்த்தம். அதனாலதான் இந்த தியானம் பண்ணும்போது ஒரு அதிக நேரம் ஒரு 20 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம்லாம் நீ தியானம் பண்ணி பழகுன அப்படின்னா ஃபர்ஸ்ட் உட்காரும் போது இருக்கக்கூடிய மனநிலை வந்து உடம்புல பெயின் ஆகும் போது இருக்காது. பட் நம்மளுடைய மூச்சுல கவனம் வச்சு ஹீல் பண்ணி ஃபர்ஸ்ட் உட்காரும் போது எப்படி இருந்தோமோ அதே போலவே நம்ம கடைசி வரைக்கும் உட்கார்ந்து இருந்தோம்னு வச்சுக்கோ, உட்கார கத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோ, நீ இருக்கக்கூடிய எந்த நிலையான வாழ்க்கையா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒன்ன நீனே ஹீல் பண்ணிக்கிட்டு கம்ஃபர்டான ஜோனை உருவாக்கிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்ப நீ தியானம் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா சரியான ஒரு முழுமையான நிலையை வந்து ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். இப்ப சாப்பிட்றேல காலையில சாப்பிடும் போது வந்து ருசியா இருக்கு. எப்படின்னா சட்னி ஒரு 2-3 சட்னி 2-3 சட்னியும் பக்கா டேஸ்ட். இட்லி அப்படின்றது எப்படி போகும் நமக்கு உள்ளுக்குள்ள? அல்வா மாதிரி உள்ள போய்கிட்டே இருக்கும். கடைசி ஒரு இட்லி வரைக்கும் வயிறு இந்த இடம் வரைக்கும் வர வரைக்கும் உள்ள தள்ளிக்கிட்டே இருக்க சொல்லுவோம். ஐயோ தீந்து போச்சே, வயிறு வேற ரொம்பி போச்சே, ஆனா டேஸ்ட் இன்னும் விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்றோம். அப்ப என்னன்னா அதை ஃபீல் பண்றோம். நம்ம அந்த ருசி உள்ள போறது எல்லாத்தையுமே நமக்கு ஃபீல் பண்ண முடியுது. நம்ம திரும்ப மறுநாள் சாப்பிடாம இல்ல மறுநேரம் சாப்பிடாம இருக்கோம்னா கிடையாது. ஏன்னா அதை ஃபீல் பண்ணதுனால திரும்ப எப்படா பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் வந்தோன்னா டப்புன்னு போய் உட்காந்து வேற எதையோ ஒண்ணா அப்படி ருசியா உள்ள சாப்பிட்றோம்ல. அப்ப சாப்பிடக்கூடிய ஒரு நிகழ்வுல வந்து ஃபீலை சேர்க்கும் போது அதை உணரும் போது அந்த ருசியை வந்து டேஸ்ட் பண்ணும்போது நமக்கு திரும்ப திரும்ப அதை செய்ய தோணுதுல. அதே போலவே மெடிடேஷன் பண்ணும்போது இப்ப ஒரு 20 நிமிஷம் தான் என்னால உட்கார முடியுது அப்படின்னா 20 நிமிஷம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் கால் வலி வருதுன்னு எந்திரிச்சிடறோம். எந்திரிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அதை ரெக்கவர் பண்றதுக்கு ஒரு 2-3 நிமிஷம் தான் ஆகும். திரும்ப கால் வந்து சுகையெல்லாம் சரியாகி நார்மலுக்கு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட எடுத்துக்கோ. திரும்ப 20 நிமிஷம் உட்காரமான்னு கேட்டேன்னா உட்கார மாட்டோம். நம்ம சாப்பிடும் போது இருக்க ஃபீல் எப்படி ஒரு தடவை சாப்பிட்றோம் திரும்ப பசி எடுக்கும்போது திரும்ப சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்றோமோ அதே போல ஒரு தடவை தியானம் பண்ணிட்டு திரும்ப ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் தியானம் பண்றதுக்கு தகுதியான ஒரு உடல்நிலை வந்ததுக்கு அப்புறம் திரும்ப உட்கார மாட்டோம். ஓகே இன்னைக்கு முடிஞ்சிருச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்ப என்னன்னா அந்த 20 நிமிஷம் உட்கார்ந்ததுல நம்ம ஃபீல் பண்ணலன்னு அர்த்தம். அதே போலதான் மறுநாள் குறையில அந்த 20 நிமிஷத்தோட ஃபீல் பண்ணலாம். அப்ப தொடர்ந்து போய் ஃபீலிங் இல்லாமே போயிட்டு இப்ப வெறும் 20 நிமிஷம் மட்டும் கண்ணை மூடி அமைதியா உட்காந்து உன்னுடைய மூச்சு காத்த கவனிச்சு உனக்குள்ள இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாத்தையும் நீ ஃபீல் பண்ணியிருந்த அப்படின்னா 20 நிமிஷத்தை தாண்டி நீ உட்காந்துக்கிட்டே இருப்ப. அப்படியே உனக்கு சூக பிடிச்சாலும் ஒண்ணு நீயே ஃபீல் பண்ணி அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்ணுவேன். இல்ல அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் எந்திரிச்சு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பவும் உட்காரதான் தோணும். தியானத்தை விட்டு வெளியில போக. இப்படி நாம பிராக்டிஸ் பண்ண வெளி உலகம்னு வரும் பாரு. எப்படியா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல உழல ஆரம்பிப்போம்ல. அதுலயும் அந்த மெடிடேஷன் ஃபீலோடயே இருப்போம். மெடிடேஷன்ல எப்படி பெயினை தாங்கி அதை ஒரு ஹீல் பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டோமோ அதே போல இங்க நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மைக்கு வந்துருவோம். மருத்துவன் எல்லா விஷயத்தையும் மருத்துவ ரீதியா தான் பார்ப்பான். அதே போல நீ உனக்குள்ள இருக்கக்கூடிய பெயினை கிளியர் பண்ணி சுகமா சுகந்தமா மாத்த கத்துக்க இங்க எந்த விதமான பெயினும் உனக்கு வந்தாலும் அதை ஜாலியா ஏத்துக்கிட்டு சுகமா சுகந்தமா மாத்தக்கூடிய அந்த தன்மையிலேயே உன்னை நீ நகர்த்திக்கிட்டு இருக்க. இதுதான் மெடிடேஷன்ல நடக்கக்கூடிய உண்மை. இதை உணர்ந்தவன் புரிஞ்சுக்கிட்டவன் அதை விட மாட்டான் எங்க இருந்தாலும். இப்ப நாங்கெல்லாம் யாருமே இல்ல எங்களுக்கு வந்து தினமும் நீங்க மெடிடேஷன் பண்ணுங்கன்னு சொல்லாமையே இவ்வளவு காலம் எங்களை நகர்த்தி இருக்கோம்னா ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் உட்காந்துருப்போம்ல அதுல ஃபீல் பண்ணதையே அடுத்தடுத்து ஃபுல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்ததுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட மெடிடேஷன் வந்து எங்களை விட்டு விலகாம போய் இருக்கு எங்க கூடவே. இன்னைக்கு அதிகமா பேசுறனோ? இல்ல கரெக்டா தான் பேசுற. இன்னைக்கு தான் எனக்கு மெடிடேஷனோட அந்த உணர்தல் எனக்கு புரிஞ்சுச்சு.
இதுக்கு தான் மெடிடேஷன் அவசியம் செய்யணும்னு சொல்கிறாங்கன்னு இப்போ தான் புரியுது.